இன்றைய இனிய காலை பொழுதிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் முதலாவதாக பட்டாம்பூச்சிகளாய் பல கனவுகளுடன் பல சாதனைகள் படைத்து கடைசியில் வாங்கி காத்திருக்கின்ற சாதனையாளர்களுக்கு இவ்வகையிலே இடம்பெறாவிட்டால் இதேபோல் இனிவரும் ஆண்டுகளில் தாம் இதேபோல் பரிசுகளுக்கு சொந்தக்காரனாகி என்று உறுதி கொண்டு காத்திருக்கும் என்பது நீதியமானவர்களுக்கு வெற்றி என்பது வெல்வது மட்டுமல்ல, தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தன்னைத்தானே தயார்படுத்தி அடுத்த அடி எடுத்து வைப்பதும் வெற்றிக்கு அறிகுறியே. எனவேதான் நான் முழுமையாக நம்புகிறேன். இங்கு இருக்கும் மாணவர்கள், இங்கு வீட்டிற்காத மாணவர்கள், அதாவது பரிசுகளை இம்முறையிற்கான மாணவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் வெற்றியாளர்களே. சாதனை படைக்கும் சிற்பிகளாக உங்கள் எல்லோரையும் ஒவ்வொரு நொடியாக நாட்களாக ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் அறம்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது சிற்பிகள் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அவர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருமித்து ஓர் இலக்குடன் மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் அதிபர், பிரதி அதிபர், உப அதிபர்கள், ஏனைய பாடசாலை சமூகம், பிரதிநிதிகள் அனைவருக்கும் மேலும் தங்கள் சிறார்கள் மேல் அக்கறை கொண்டு ஆசிரியர்களுக்கு ஈடாக அர்ப்பணிப்புடன் தமது கடமையினை செவ்வனே செய்து பூரிப்புடன் காத்துக் கொண்டிருக்கும் நமது பெற்றோர்கள், ஏனைய விருந்தினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பாடசாலை பழைய மாணவர் சங்கம், பாடசாலை நலன்புரி சங்கங்கள், பிரதிநிதிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இந்த மேடையில் இருப்பதற்கு முக்கிய காரணம், இந்த பாடசாலை என்பது என்று சொல்லுவதில் மிகையாகாது. எனது உயர்தர கல்வியினை கணித பிரிவில் 1993-94 ஆண்டுகளில் கல்வி பயின்றேன். அக்காலப்பகுதியில் நாம் எவ்வாறு ஆசிரியர்களால் செதுக்கப்பட்டோம் என்பது இன்னும் ஒரு அழியாத நினைவுகளாக இருக்கின்றன. நான் இந்த நிலமாகியாக இங்கே கரிசலுக்கு விழாவில் பங்குபற்றுவது பெரும் மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை அளித்த அதிபர் மற்றும் பாடசாலை சமூகத்திற்கும் எனது நன்றிகள். ஒரு வினா, ஒரு வியாபார நிலையமும் அல்லது ஒரு ஏதாவது ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே யார் முக்கியமானவர்களுக்கு என்ற கேள்வி எழும்போது யார் அங்கே முக்கியமானவர்கள்? பலரும் பலவிதமான விஷயங்களை சொல்லக்கூடும் அல்லது நினைக்கக்கூடும். ஆனால் ஒருவேளை அவள் முதலாளியாக இருக்கலாம் அல்லது தொழிலாளியாக இருக்கலாம் அல்லது பயனாளர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் வந்து அந்த வியாபார நிலையமாக எடுத்துக்கொண்டால் பயனாளர்களே மிக முக்கியமானவர்கள். அந்த வகையிலே பாடசாலை சமூகம் என்று வரும் பொழுது பயனாளர்கள் நீங்கள், மாணவர்கள். ஆகவேதான் எனது ஆரம்ப வெடிப்பிலே மாணவர்களை முதலாவதாகவும், ஆசிரியர்களை இரண்டாவதாகவும், அதிபர் மற்றும் சமுதாயத்தை மூன்றாவதாகவும் வைத்திருக்கிறேன். இதுக்கு வேறு காரணங்கள் இல்லை. முதன்மை நீங்கள். பாடசாலைக்கு உள்ளும் பாடசாலைக்கு வெளியேயும் பிரதிநிதிப்படுத்துபவர்கள் மாணவர்கள். ஆகவேதான் உங்களது ஒழுக்கமும் உங்களது சீரம் மிக முக்கியம். ஆகவே பாடசாலையின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானவர்கள் என்று கருதும் போது அது மாணவர்கள் கையிலேயே அமைந்துள்ளது. இங்கு பல மாணவர்கள் தமது பலதரப்பட்ட திறன்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பூரிப்பாக
ஆகவே கல்வி சாரா அனைத்து திறன்களை கொண்டு வருவதில் மாணவர்களுக்கு நிறைய பங்கு உள்ளது. அதை சரிவர வெளிக்கொணர்வதில் ஆசிரியர்களுக்கும் பங்கு உள்ளது. ஒரு விடயத்தை நான் நிச்சயமாக கூறியாக வேண்டும். இங்கே நடந்த 2 நடனங்களை அவதானித்தேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணப்பொழுதும் வீடியோ எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தால் தெரியும். அந்த நடன ஆசிரியர்கள் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு நொடியும் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அந்த நொடிக்கு நொடி அந்த கால நயம் தப்பாமல் அவர்களுடைய எனர்ஜி அவர்களுடைய அந்த சக்தி மட்டம் எதுவுமே முடியாது தொடர்ந்து அதை பண்ணி வைக்கிறான்றது அந்த அளவு டெடிகேஷன். அது நடனத்துக்கு மட்டுமல்ல, நமது பாட விதானமாக இருந்தாலும் சரி, நாங்கள் நடத்திருக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை சீரும் சிறப்புமாக நிறைய ஆளுகை என்பது ஒவ்வொரு ஆசிரியர் மாணவர்களிடம் உள்ளது. அதை திறம்பட வெளிப்படுத்தியிருந்தீர்கள். மிக்க நன்றி. ஆசாம் என்பவர், அதாவது ஆசிரியர்கள் என்பவர்கள் எப்பேற்பட்டவர்கள். சாக்ரட்டிஸின் மாணவனாக புளூட்டோவும், புளூட்டோவின் மாணவனாக அரிஸ்டாட்டிலும், அரிஸ்டாட்டிலின் மாணவனாக அலெக்சாண்டருமாக வழி வழியாக ஆசிரியர் சங்கிலி நகர்கிறது. அலெக்சாண்டர் என்பவர் உலகத்தை ஆண்டவர். ஒருவர் கேட்கின்றார், எப்படி உங்களால் பெரிய பங்கு? மேலும் இங்கே ஒரு மாணவன் தனது சொற்பொழி ஒன்றை ஆக்கியிருந்தார் ஆங்கிலத்தில். அங்கே ஒழுக்கம் என்பது ஒழுக்கம் என்பது ஒரு மாணவன் எவ்வாறு அவன் வெற்றி அடைந்தான் என்பதை நாங்கள் பரிசீலிக்கும் போது ஒரு மாணவனுடைய கல்வி சார் நடவடிக்கைகள், கல்வி சாரா நடவடிக்கைகள், இதற்கு மேல் அவரது ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. இங்கே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருந்தது, பவர் இளைஞர்கள் யுத் என்ற ஒரு சொற்பதம் பாதிக்கப்பட்டிருந்தது. இளைஞர்கள் என்பது அவர்களுடைய சக்தி மட்டத்தில் அதிமுச்சத்தில் இருப்பவர்கள். அந்த சக்தி சரியாக பாவிக்கப்பட்டால் அது மறுமலர்ச்சி, அந்த சக்தி பிழையான வழியில் பாவிக்கப்பட்டால் அது வீழ்ச்சிக்கு அறிகுறியாகிறது. ஆகவே அந்த ஒழுக்கம் என்பது உயிரினம் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒழுக்கம் செதுக்கப்படாவிட்டால் திறமையிலிருந்தும் அது பிரகாசமாகும். இன்னொருவர் சொல்லுகிறார்கள், the best brain of the nation may be, not must be, may be found in the last bench. அதுக்காக கடைசிக்காக வாங்கி இருக்கிறவர்களெல்லாம் வெற்றி அடைவார்கள் நான் சொல்லவில்லை. கடைசி வாங்கல் இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடையலாம் என்பதுதான் அங்கே பொருள். இதை சொல்வதற்கு எனக்கு ஒரு காரணமும் உள்ளது. அண்மையில் ஒரு பாடசாலையிலே நான் பாடசாலை விழாவில் அல்ல, பாடசாலைக்கு சென்றிருந்த போது அங்கே அந்த முதலாவது வாங்கி 2வது வாங்கி இருப்பதற்கு கொஞ்சம் போட்டி. 6 முதல் வாரம் 6வது பெஞ்சம் எடுக்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் போட்டி. அப்ப நான் சொன்னேன், எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறீங்கன்றதான் முக்கியம். வகுப்புல எந்த வாங்கியன்னு அடிபடாது, நான் என்னமா வரணும் என்பது அடிபடும். அப்பதான் குறைக்கூடிய முன்னேற்றங்கள். அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் ஒரு 3 கருப்பொருட்களை மட்டும் கொண்டு விட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது மிக முக்கியம். நான் எனது ஏலவர் உயர்தரத்திற்கு நான் யாழ்ப்பாணம்
கொக்குவில் இந்திய கல்லூரியிலே சேர்ந்தபோது எனக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. வெளிநாட்டு மகாவித்தியாலயம், அப்போதைய கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் எனது சாதாரண தரத்தை முடித்து உயர்தரத்துக்கு இங்கே வந்து இங்கே நான் என்னை தக்க வைத்துக் கொள்வேனான பயம் இருந்தது. இருப்பினும் எனக்குள் இருந்த தன்னம்பிக்கை என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. அதற்கு ஆசிரியர்களும் காரணம். தோமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்தவர். எலக்ட்ரிக்கல், அதாவது மின்னை கண்டுபிடித்தவர், மின் புகழை கண்டுபிடித்தவர். அவர் ஒரு கதை உள்ளது. அவர் 100 தொடக்கம் 1000 கடமைகள் தனது முயற்சியிலே தோல்வியடைந்து அதை முக்கியமாக வகுப்புறையிலே கண்டிருப்பீர்கள். அவரது குறும்புத்தனம் என்பது சில வேளைகளில் பல வேளைகளில் வகுப்பறையிலே வரவேற்பதல்ல, அது இடையூறாக விளைவிப்பதனால். ஆனால் குறும்பு என்பது ஒரு விதமாக அமைய வேண்டும். அங்கேதான் நம்மளுடைய அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், ஒரு வித ஒரு சர்க்கிளுக்கு இல்லா அப்பாற்பட்ட சிந்தனை என்பது அங்கேதான் விளைகின்றது. அப்ப தோமஸ் ஆல்வா எடிசன் இப்படியான பல தோல்விகளுக்கு பின்புதான் இந்த மின்சாரம் என்பதை கண்டுபிடித்தார். அவர் தனது தோல்வியை கண்டு பின்னடைந்திருந்தால் என்று நாங்கள் மின்சாரமோ இந்த ஒளிவானிக்கு நாங்கள் நீக்க முடியாது. ஆகவே நான் மீண்டும் சொல்லுகிறேன், சில நேரம் உங்களுக்கு அது எக்ஸாமாக இருக்கலாம், பாடம் சார்ந்த பரீட்சையாக இருக்கலாம், அல்லது பாடம் சாராத போட்டிகள் சிலவாக இருக்கலாம். உங்களை தெரிவு செய்யும் போது ஓரிரு போட்டிகளில் நீங்கள் சிக்கியேறி, அதாவது மற்ற மாணவர்களை விட சிறப்பாக செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அது தோல்வி அல்ல. ஏதோ ஒன்றை உங்களுக்குள் நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் தேடு என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சிறப்பம்சம் இருக்கின்றது. ஆண்டவருடைய படைப்பிலே எதுவும் குறையல்ல. ஆகவே ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அதை தேடுவது ஒவ்வொருவருடைய கடமை. சில நேரம் உங்களாலே உங்களை தேட முடியாமல் போற பட்சத்திலே மாணவர்களுடைய திறமைகளை தேடுவதில் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய பங்குள்ளது. முக்கியமாக நான் பெற்றோர்களை இதிலே சொல்ல வேண்டும். தனது மகன் அல்லது மகள் ஏதோ ஒன்றில் தவறி விட்டான் என்றால் அவனது தவறை சுட்டி காட்டாதீர்கள். என்ற அந்த வசனத்தை பாதிக்காதீர்கள். இதிலே உனக்கு முடியவில்லை, இன்னும் ஏதோ ஒன்று உங்கள் உள்ளது என்பதை நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுங்கள். அந்த நம்பிக்கை உங்களது பிள்ளைகளையும் உங்கள் மாணவர்களையும் பெரியார்களாக மாற்றும். இன்னொரு விஷயம், இந்த கான்ஃபிடன்ஸ் என்பதற்கு கண்ண உதாரணங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும், நிலவில் முதல் காலடி வச்சதாரு காலடி வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சதுக்கு முன்னாடியே ஒரு கதை இருக்கு. நினைக்கிறேன் எங்கட காலத்தில் அது சரியா சொல்லப்படுது. இப்ப பாடப்பட்டோடு இருக்குங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பது அந்த விண்வெளி கலத்துக்கு பேர் அப்பலோ விண்வெளி கலம். அந்த விண்வெளி கலம் அங்க சந்திரனுக்கு போய் இறங்குறதுக்கு தயார். அப்ப இங்க நாசால இருந்து சொல்லுங்கன்னா பைலட், அந்த மெயின் பைலட் வந்து அல்ட்ரின் பைலட், அவரை இறங்க சொல்லினார். அந்த நேரம் அந்த பைலட்டுக்கு தண்ணில கான்ஃபிடென்ட் இல்லை. இது ஒரு புது கிரகம், இந்த கிரகத்துல நான் காலடி வச்சா எனக்கு என்ன ஆகுமோன்ற அந்த தயக்கம் இன்றைக்கு அவர் ஹிஸ்டரியில இல்லை. இரண்டாவது, அதாவது உதவி பைலட்டாக போனவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் முதல் காலடி வைத்தார். இது ஒருதனை கட்டி விழுத்தி விட்டு அவர் போகவில்லை. நாசாவுக்கு தெரியாது, இவர் இறங்கவில்லை. ஆகவே நாசா இரண்டாவது கட்டளையை எழுதுகிறது, நீங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் காலடி வைக்கலாம். அந்த கட்டளைக்கு அனுமாக அவர் காலடி வைக்கிறார். ஆனால் பிறகுதான் தெரிய வருகிறது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல் காலடி வைத்திருக்கிறார். ஏன் காரணம் என்ன? கான்ஃபிடன்ஸ். ஒரு முயற்சியை எடுக்க தொடங்கிவிட்டால் அதற்கு வருகின்ற பின் விளைவுகளை கட்டாயம் யோசிக்கத்தான் வேண்டும்.
ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸை நீங்க இழக்கக்கூடாது எந்த ஒரு கட்டத்தில். மிக முக்கியம் தன்னம்பிக்கை. உங்களை தாழ்த்தி பார்க்காதீர்கள், நிறத்தை தாழ்த்தாதீர்கள், இடத்தை தாழ்த்தாதீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சின்ன ஒரு திறமைகள் உள்ளது. ஆகவே ஒரு பொழுதும் எங்களை நீங்கள், அதாவது கண்களை காண்களை தாழ்த்திக் கொள்ளுதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். சாட்டிஸ்பாக்சன் இரண்டாவது. திருப்தி. எல்லாரும் ஏதோ ஒரு விதமாக ஓடுறோம், உழைக்கிறோம், படிக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சமானவர்களை செய்கிறோம், எல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக. இந்த சந்தோஷம் என்பது எப்படி வர்ணிக்கப்படுகிறது அல்லது எப்படி அளக்கப்படுகிறது என்று கேட்டால் பல விடைகள் நீங்க சொல்லுவீங்க. காசுக்கு போகணும், சாப்பாடு போகணும், சாப்பாடு போகணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆனால் எல்லாருக்கும் அடிப்படை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். இருப்பதை கொண்டு நீ திருப்தி அடைந்தால் அன்றே மகிழ்ச்சி. ஆகவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் சில நேரங்களில் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பதை நாங்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, 40 மார்க்ஸ் வந்தது, யாரும் சாட்டிஸ்ஃபைட் அதல்ல. எங்களுடைய ஒரு தேடல் இருக்க வேண்டும். ஆனால் தேடல் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதை அவ்வாறே எடுத்துக்கொண்டு அடுத்த முயற்சிக்கு செல்ல வேண்டும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இங்கே நான் சிறப்பாக குறிப்பிடப்பட வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஒரு இன்றைய நாள் கரிசலிப்பு விழாவிலே மிகவும் கழிப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரு சிறப்பு தகுதியுடையவர்கள். நீங்கள் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் எந்த ஒரு துறையிலுமே இல்லாத ஒரு அளப்பெரிய ஒரு சேவை ஒன்று இந்த ஆசிரியர் சேவையில் உள்ளது. இந்த ஆசிரியர்கள் எத்தனையோ விதமான வைத்தியர்களையும், இயந்திரவியலாளர், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லோயர்ஸ் என்று பலவிதமான துறைசார் வல்லுநர்களை தங்கள் கரங்களாலே செதுக்கிவிட்டு பார்த்து மகிழ்கிறார்கள். அவர்கள் உங்களது வளர்ச்சியிலே, உங்களது ஒவ்வொருத்தருடைய மாணவ வளர்ச்சியிலே தங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு சேவை என்று சொன்னால் அது ஆசிரியர் சேவை. ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றிகள். எடியூகேஷன் வர்சஸ் எக்கனாமி என்று ஒரு பட்டிமன்றம் நடந்தது. என்ன ஒரு சம்பந்தம் இல்லை என்று கேட்டால், எடியூகேஷன் எக்கனாமி என்று சொன்னால் என்னிடம் ஒரு 10 ரூபாய் உள்ளது, நான் அதில் 5 ரூபாவை எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுநர் கொடுத்தா எனக்கு 5 ரூபாய் மைனஸ், அதற்கு 5 ரூபாய் பிளஸ். இதுதான் எக்கனாமி. கல்வி, அதாவது எடியூகேஷன், ஒரு ஆசிரியர் அல்லது நீங்களே உங்களோட வகுப்பில நீங்கள் உங்களோட சக மாணவர்களுக்கு நீங்கள் படிப்பிக்கும் பொழுது, உங்களுடைய அறிவை நீங்கள் கொடுக்கும் போது அங்கே எக்கனாமிக் தியரி ஃபெயில் ஆகிறது. நீங்கள் கொடுப்பதால் அங்கே ஒன்றும் குறைய போவதில்லை. கொடுக்க கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கல்வி அறிவு. அறிவை இவர்களுக்கு புகட்ட அறிவு இருபத்தோடு கூடிக்கொண்டிருப்பதென்றால் அது கல்வி மட்டுமே. சொல்லிக்கொண்டு போகலாம் கதைகள். சுருக்கமாக சொல்றேன். நான் வாசித்த ஒரு கதை உண்டு. ஒரு டாக்டர் தன்னுடைய படிப்பை முடித்து முதலாக வெளியிலே வார, அவருக்கு பெரிய சம்பளம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து ஒரு நகரத்திலே குடியிருக்கின்றார். இப்பொழுது அங்கே ஒரு திடீரென இவர் ஒரு கிராஜுவேட், மெடிக்கல் கிராஜுவேட் என்று தெரிந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கதவை தட்டி அவசரமாக உங்கள்கிட்ட சேவை வேண்டும் சொல்லி போறேன். இங்கே என்னண்டா, அவர் பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஆனால் அவசரம் என்ற நோக்கத்தில் கூட போய் அங்கே பார்த்தால் அங்கே ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஆக்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்ததில் ஒருவர் புத்துயிராக இருக்கிறார். இப்போ அங்கே போனவர் தனக்கு தெரிந்த முதலுதவிகளை பல நிமிடங்களாக முயற்சித்து அவர் உயிர் பிழைக்கின்றார். உயிர் பிழைத்து அந்த சம்பவம் அங்கே ஏன் இது நடந்தது, என்ன நடந்தது எல்லாம் விசாரித்து விட்டு அந்த போலீஸ் சொல்லுகிற இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். அவர் அந்த ரூம்ல இருந்த அந்த லேண்ட்லோர்டு, அந்த வீட்டு உரிமையாளர் சொல்லுகிற ஏதோ சத்திரிகை சம்பவம் நடந்துவிட்டது, இதுக்குரிய அந்த சம்பவத்தால் வந்த நட்டத்தை நான் உங்களிடம் கேட்கவில்லை, ஏனென்றால் நீ இப்பொழுதுதான் உனது படிப்பை முடித்து இன்னும் தொழிலே தொடங்கவில்லை. இது நடந்து ஒரு 10-15 வருஷம் முடிஞ்சது.
இப்ப அதே டாக்டரை அதே பேஷண்ட், அதாவது அந்த உயிர் பிழைத்தவர் காண்கின்றார். இவருக்கு வைத்தியருக்கு அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் பல நேரம் அவர் தனது சிந்தனையின் பிறகு இவர்தான் அந்த டாக்டரோடு கேட்டு கடைசியாக அவர்கிட்ட போய் கதைக்கிறார். கதைச்ச அந்த நடந்த கதையை சொல்லும் பொழுது டாக்டர் கண்ணீர் மல்க அழுகிறார். இங்க என்னதென்று சொன்னால் அந்த சாட்டிஸ்பேக்ஷன், திருப்தி, பணம் வாங்கப்படவில்லை, எதுவுமே வாங்கப்படவில்லை. ஃப்ரீயாக ஒரு 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 மருத்துவ முயற்சி ஒன்று செய்யப்பட்டது, அதிலே உயிர் காக்கப்பட்டது. 10-15 வருடங்கள் கழித்தும் அந்த செய் நன்றி மறவாமை, அங்க அவருக்கு செய் நன்றி மறவாமை என்று பிழைச்சவருக்கு டாக்டருக்கு தான் செய்த அந்த எத்தனையோ சத்திரை சிகிச்சைகளோடும் ஞாபகம் இல்லை. அந்த முதல் செய்த அந்த திருப்தி, சாட்டிஸ்பேக்ஷன் என்றது ஒரு பரம திருப்தி. அதிகமான ஞானிகள் சொல்கிறார்கள், கொடுக்க மகிழ்ச்சி. நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. சில நேரம் நாங்கள் தவறாக எங்களை நாங்கள் வழிநடத்தி செல்கின்றோமோ, சில நேரங்களில் நமது பெற்றோர்கள் சில நேரங்களில் எங்களை தவறாக வழிநடத்தி செல்கிறார்கள். பாத்திர மருந்து வீச்சை போடு பலவிதமான உடன்பாடான பழமொழிகளும் உள்ளன. ஆனால் உன்னிடம் எவ்வளவு இருக்கிறதோ, உனக்கு தேவைக்கு மேலாக இருக்கும் பொழுது அதை கொடுத்துப்பார், அதில் உள்ள சந்தோஷம் தெரியும் என்கிறார்கள். கொடுப்பது பலருக்கு பலவிதமாக இருக்கு. சிலர் 100 ரூபாய் ஒரு ஊதியில போடுறாங்க, 100 ரூபாய் ஒரு கையில் வைப்பினார். என்னிடம் 100 ரூபாய் இருக்காது. ஆனா அந்த 10 ரூபாயை போடுவதா, எனக்கு அந்த 10 ரூபாய் இல்லாட்டி நான் என்ன சமாளிப்பேன், அந்த 10 ரூபாயை நான் போடணும் என்றதுதான் அந்த அடிப்படை. அதாவது எங்களோட திருப்தி எந்த மட்டத்திலையும் இருக்கலாம், 6 ரூபாய்க்கு தேவனத்தில் இருக்கு. இன்னொரு உதாரணம், ஒரு கிராமத்துல ஒரு ரன்னர், அவன் ஓட்டத்துல அவனை அடிக்கிறதுக்கு ஒரு திறனே இல்லை. ஓடினாங்கல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட், அதனால மற்றார்கள் ஓடுறதே இல்லை. ஏன்னா அவனோட ஓடி ஜெயிக்கிறாங்க. இப்ப இது கேட்க ஒரு நாள் ஒரு தரம் ஓடவும் இல்லை, ஒரு தரம் வரை கை தட்டவும் இல்லை. அப்ப அந்த கோச்சோட போய் இந்த ரன்னர் கேட்கிறார், இப்ப எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, இன்னொரு தரம் கணக்கு எடுக்கிறாங்க இல்லை, ஆனா ஸ்டில் நான் தான் பெஸ்ட் ரன்னர். அப்ப அந்த கோச் சொல்ற, நீ ஒருக்கா நான் சொல்ற மாதிரி செய்தியோ ஓ. அப்ப அந்த கோச் சொல்ற, இந்த மைதானத்தில் இருக்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆலயம், ஒரு கொஞ்சம் காலை இல்லாத ஒரு ஆலயம் சேர்த்து ஊடல், சரி கொஞ்சம் விளங்கிட்டு நான் ஒரு பெஸ்ட் ரன்னர், இந்த காலை இல்லாத ஆளையும் இதோடையும் ஓடி நான் தான் வெளில போறேன். ஒரு கண்டிஷன், நீ அவையோட தான் ஓடணும், நீ முந்தி ஓடிடலாம், நீ அவையோட தான் ஓடணும். இப்ப போட்டி தொடங்கியாச்சு, அது மெல்ல தங்கட அடி எடுத்து வைக்கணும். இவரால முடியே இல்லை, இவருக்கு பிராக்டிஸ் பண்ணினது ஓடத்தான் பிராக்டிஸ் பண்ணது, வேற ஒன்று பிராக்டிஸ் பண்ணீங்க. கலத்த சிரமத்துக்கு மத்தியில இவர் அந்த 2 பேரோடையும் சேர்ந்து ஓடி முடிக்கிறாரு, அந்த கையிலே பிடிச்சு கொண்டு. அவர் அந்த எண்ட் லைனை போய் சேரைக்குள்ள அந்த மைதானத்தில் இருந்து அவ்வளவு பேரு கை தட்டினார். இந்த 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் வெற்றி அடைஞ்ச ஒரு திருப்தி இவர் ஃபீல் பண்ண இல்லை. ஆனா அந்த அங்கிருந்து அவ்வளவு மைதானத்தில் இருந்து அவ்வளவு பேரும் அதை ஃபீல் பண்ணிக்கிறார். என்னத்தை ஃபீல் பண்ணிக்கணும், நான் தனியா ஓடுவதல்ல ரேஸ், எனக்கு பின்னால் இருக்கிறார்களையும் சேர்த்து ஓடுவதுதான் ஒரு வெற்றிகரமான ரேஸ் என்று அந்த கதையை முடிக்கிறார்கள். ஆகவே இது பாடசாலை சமூகத்துக்கு பொருந்தும். சில நேரம் சில பாடங்களிலே நான் ஒரு தனித்துவமாக இருப்பேன், ஆனால் அந்த தனித்துவம் என்பது கட்டாயம். ஆனால் என்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் அதை வெளிப்படுத்தி எனது திறமைகளையும் அறிவுகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து எல்லாரையும் சேர்த்து ஓட தொடங்கும் பொழுது சாட்டிஸ்பேக்ஷன், அந்த திருப்தி என்பது மிக பிரமாண்டமாகிறது. அதைத்தான் உடவா ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்பறையிலே இதைத்தான் செய்ய வருகின்றார்கள். எல்லா மாணவர்களையும் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. இருந்த போதிலும் சில துப்பாக்கிய நிலையில் ஆசிரியர்களும் காணப்படுகிறார்கள். ஏனெனில் இன்னொரு உதாரணத்தை சொல்லுவதே, இந்த
அசஸ்மெண்ட் ரைட்ஸ் லேர்னிங் என்று சொல்வார்கள். அதாவது நீங்கள் எவ்வாறு பரீட்சை செய்கிறீர்களோ அதன் அடிப்படையிலே தான் மாணவர்களுடைய கற்கை முறையும் மாறுகின்றது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரிட்டன் பேஸ், அதாவது கையால் எழுதுகிற பரீட்சையை மட்டும் வைத்து கணிப்பீர்களாக இருந்தால் அவர்கள் எளிதில் சித்தி அடைவதிலே திறமையாகின்றார்கள். அதாவது மனநம் செய்து அதை ஒப்பிப்பதிலே திறமையானவர்களாக இருக்கிறார்கள். அது கட்டாயம் எங்களுடைய சிஸ்டத்தில் அதை மாற்ற முடியாது. ஆனால் வகுப்பறையிலே பல விதமான பரீட்சை முறைகளை கையாள முடியும். தற்பொழுது ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் கணக்கு ஒருவேளை ஒரு குரூப் டிஸ்கஷனை கொடுக்கலாம். ஒரு சின்ன 10 பேரை சேர்ந்து ஒரு டிஸ்கஷன். அப்புறம் அந்த 10 பேரில் உள்ள டிஸ்கஷன்ல ஒரு கருப்பொருள் ஒன்று வரைக்கணும். அந்த கருப்பொருளை மற்ற குரூப்புக்கு ஷேர் பண்ண சொல்லலாம். அப்புறம் அந்த வகுப்பு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த நாங்கள் கொடுத்த டாபிக்ல ஒரு வித்தியாசமான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வரும். அதை சொல்றது பேர் ஷேர் பேரிங் ஷேரிங். ரெண்டு பேரா தங்களோட கருப்பொருளை டிஸ்கஸ் பண்ணி அதை பிறகு குரூப்புக்கு ஷேர் பண்ணி பிறகு வகுப்புக்கு ஷேர் பண்ணுறது. இப்படியான சில விஷயங்களை கொண்டு வரதால நாங்கள் எல்லா மாணவர்களுடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு முடியும். ஏனென்றால் நெடுக ஒரே ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தவரை ஒரு சார்ந்த மாணவர்கள் மட்டும்தான் அதில் திறமையானவர்களாக இருப்பார்கள். இங்கே நான் சில விஷயங்களை அவதானித்தேன். இந்த அனௌன்ஸ்மெண்டாக இருந்தாலும் சரி, நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கடமைகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. தனியாக ஒரு நபர் செய்யாமல் சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல டீச்சர் அனௌன்ஸுக்கு அவள் தான் டீச்சர் ரெண்டா அந்த அவார்டு தான் எல்லாமே கொடுவாள். அதுக்கு மாறாக எல்லாரும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் எடுக்கணும்ன்ற ஒரு தன்மையை நான் அவதானிச்சேன். அதே போல நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒவ்வொரு மாணவனும் ஏதோ ஒரு வகையில கடமைகள் பிரித்து வழங்கப்பட்டு அவர்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். சில நேரம் நடனமாக இருக்கலாம், சில நேரம் அத்லெட்டிக்காக இருக்கலாம், சில நேரம் வேறு ஏதாவது திறமைகள் இருக்கலாம். ஆசிரியர்கள் அதை அடையாளம் கண்டு வெளிக்கொண்டு வர வேண்டியது ஆசிரியர்களின் கையிலே இருக்கிறது. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா பேரண்ட்ஸுகளிலும் இருக்கிற ஒரு புறப்பாடு என்னென்ன, சில நேரம் சில ப்ரொஜெக்ட்ஸ் கூறுபட்டிருக்கும், ஹோம்ஒர்க் ஒன்று கூறுபட்டிருக்கும், அசைன்மெண்ட் ஒன்று கூறுபட்டிருக்கும். ஆனால் அந்த அசைன்மெண்ட்டை நாங்கள் மார்க் பண்ணுற விதம் இருக்குது, அது மிக முக்கியம். இப்போ ஒரு சின்ன ஒரு கைப்பணி ஒன்று கொடுத்துருக்கீங்க, சின்ன வீடு ஒன்று கட்டி கொண்டு வரணும் என்றால் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் கட்டின வீட்டுக்கு மார்க்ஸ் போட்டு ஒரு பிரயோசனமும் இருக்கு. அதற்குரிய மூலப்பொருட்களை அடையாளம் கண்டு ஆசிரியர் சொல்லி அந்த மூலப்பொருட்களை கலெக்ட் பண்ணி அதை பிள்ளைங்க கையில் கொடுக்கிறது மட்டும்தான் பெற்றோர்கள் வெளியாக இருக்கிறது. அவர்கள் அந்த கைப்பணியை இங்கே கொண்டு வந்து தமது கையினாலே எந்த விதமான வேறு உதவிகளும் இல்லாமல் செய்யும் பொழுது அங்கே அந்த கொடுக்கப்பட்ட கைப்பணியின் ஆழமான திருவை அறியப்படுகிறது. அப்போது அங்கே கல்வி என்பது, பிராக்டிக்கல் கல்வி என்பது முழுமையடைகிறது. துரதிர்ஷ்டவசமாக சில நேரங்களில் ஈவன் கொழும்பு போன்ற பாடசாலைகளிலும் இது நடக்கின்றது. ஒரு சிறிய வீடு என்று சொன்னால் நீங்கள் புக் ஷாப்புக்கு போனீங்கன்னா சிலபஸ்ல இருக்கிற எல்லாம் ரெடிமேடாக இருக்கு. நீங்கள் போய் அந்த வீட்டை வேண்டியே கொண்டலாம். ஆனால் அதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எனது வகுப்பு ஆசிரியர், எங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர், A-level ஃபிசிக்ஸ் டீச்சர் சித்தம்பலம் மிஸ், நாங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் இதுக்கு நான் சொல்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தின் மிக முக்கியமான அம்சத்தில் ஒன்று, சக மாணவர்களோடு நான் அந்த நேரம் கிடைக்கும் பொழுது அவர்கள் எல்லா சிலபஸிலிருந்த எல்லா சிலபஸிலிருந்த எல்லா ப்ராக்டிக்கலும் அவர் செய்திருக்கவில்லை. எங்களுடைய A-level என்று நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே பலதரப்பட்ட பொருளாதார சிக்கல்கள், பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்த காலத்திலும் நமது பௌதியவியல், ரசாயனவியல் செயல்முறை அனைத்தும் நாங்கள் கையாளி செய்திருந்தது என்பது நான் இன்ற வேலைக்கு மறக்க முடியாத ஒரு நிதர்சனம். அதுக்கு பள்ளிக்கூட சமுதாயத்துக்கு நான் மிகவும் நன்றி வருகிறேன். அங்கே பின்னால் வேலை வைக்கிறேன். அப்படி நடந்து வந்தாருன்னாலே கிருக்கிறக்கும்
பயம் எங்களுக்கு தான். அப்படி ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருந்தது. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு தனித்திறமை இருந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வந்து இந்த ஒரு மாணவன் சொல்லிட்டு போனார். கொக்குவெளித்துவ பொறுத்தவரையில நான் மற்ற பள்ளிக்கூடங்களை கம்பேர் பண்ணேன், கம்பேர் பண்றதுக்கு தெரியாது, ஏன்னா நான் இங்க மட்டும்தான் படித்தேன். ஆனால் நான் சொல்லுவேன், ஒழுக்கத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்றால் அது கொக்குவெளி கல்வி மாற்றி கல்வி. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ ஒரு ஆண்டு 7 ஆண்டு 8 புத்தகம் வந்து வாசிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தேன், அதுல ஒரு சிவிக்ஸ் என்ற பாடத்துல உண்மையா மாணவர்களை பொறுத்தவரையில் அது சில விட கஷ்டமான பாடமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவும் அந்த பாடப்புத்தகத்தில் இருக்குது. மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் என்று சொல்லி. மென்டல் ஹெல்த் வந்து, அதாவது நீங்கள் பாடசாலையில கல்வி கற்றுறதுக்கு 2 முக்கியம். பிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம், மென்டல் ஹெல்த்தும் முக்கியம். பிசிக்கல் ஹெல்த்ன்றது நீங்கள் காலமேல சில விட அந்தரமா நீங்கள் போட்டு சாப்பிடாம வருவீங்க. அது உண்மையாக ஒரு பிள்ளையான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு சின்ன மீல் என்றாலும் கட்டாயம் வீட்டில் எடுத்துட்டு வருவோம். இண்டையில் இருந்தாலும் அதை ப்ளீஸ் அதை அம்மாட்ட சொல்லி எல்லாம் வச்சு நேரத்துக்கு கலந்து அம்மாவே கொஞ்சம் நேரத்துக்கு சமைக்க பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மீல் என்றாலும் பரவாயில்லை, ஆரோக்கியமான மீல் ஒரு கொஞ்சத்தை எடுத்துட்டு வாங்க. ஏனென்றால் மூளை வேலை செய்யணும்னு சொன்னால் பிசிக்கல் ஃபிட்னஸ் கட்டாகும். அதே மாதிரி பாடசாலை சமுதாயம் நான் நிற்கிறேன். அன்றைக்கு நாங்கள் ஒன்று கூடலுக்கு பிறகு வந்தபோது இங்கே அந்த கிரவுண்டில் பிரேயர் நடந்தது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. சில பாடசாலைகளில் இடவசதி இல்லாமையாலேயோ நேர வசதி இல்லாமையாலேயோ அப்படியான அந்த உடல் பயிற்சி, இதில் உடற்பயிற்சி என்று சொல்வதை விட விட்டமின் டி இன்னைக்கு பல பாடசாலைகள், டவுன் பாடசாலைகளில், கொழும்பு பாடசாலைகளில் விட்டமின் டியை பாடசாலையில குளிர்ச்சிகளாக கொடுக்குறார்கள். ஏன்? அங்கே மாணவர்களுக்கு வெயில், அதாவது வெயிலில் இருக்கிற எக்ஸ்போஷர் ஆனால் எங்களுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுறாங்க. பிரமாண்டமான ஒரு மைதானம் உள்ளது. ஒரு அரை மணிக்காவது எல்லாருக்காலும் ஒரு நாளைக்கு ஒரு தேவையான விட்டமின் டி தயாரிக்கப்படும். விட்டமின் டி மிக முக்கியம். எல்லா விதமான கணிப்புகள் ஒழிஞ்ச போறதுக்கு விட்டமின் டி மிக முக்கியம். சார் என்ன பார்க்குறேன், இதோட முடிப்போம். ரைட், கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். டைம் மேனேஜ்மெண்ட். என்னதான் நீங்க மேனேஜ் பண்ணினாலும் டைமை மேனேஜ் பண்ணாட்டி நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்றால் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைத்திருக்கிற ஒரே ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ் என்று சொன்னால் அது டைம். 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்ல ஹெல்த்தி லைஃப் சொன்னால் 8 ஹவர்ஸ் நீங்க நித்திர விடணும். நித்திரைன்னு சொன்னா பரிபூர்ணமான நித்திரை. அப்ப 8 ஹவர்ஸ் போடுறதுன்னு சொன்னா நாங்கள் அதில் எவ்வளவு 16 மணி. அந்த 16 மணி நேரத்தை நீங்க என்ன செய்வாங்க? ஆகவே இந்த 16 மணி நேரத்தை நான் எவ்வாறு செலவிட போறேன் என்றதை நீங்களோட நோட் புக்கில் எழுதுங்க. அது மாணவர்களாக இருந்தாலும் சரியில்லை, நானாக இருந்தாலும் சரியில்லை, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு உள்ளது 16 மணித்தியாலம். இந்த 16 மணித்தியாலத்தில் தான் நான் என்ன செய்யலாம். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் என்றதை நோட் பண்ண. எது முக்கியம், எது இடைநிலை, எது கடைநிலை என்ற அந்த முக்கியத்துவத்தை அழைத்து உங்களோட நோட் புக்கில் எழுதி செய்யுங்க. சிலருக்கு ஏர்லி மார்னிங் அனுப்புறது வசதியாக இருக்கும், பழக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு ஏர்லி மார்னிங் என்பது சிம்ம சொப்பனம், சிலருக்கு லேட் நைட்டாக பழக்கிறதான் படிக்கும். அதன்படி நான் சொல்லவில்லை. ஆனால் உங்களோட 16 ஹவர்ஸ் எப்படி செலவழிக்கப்படுகிறது என்றதை நீங்கள் நிர்வகிக்க தெரியும். ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஜார் கொண்டு மேசையில வச்சுட்டு கொஞ்சம் பெரிய கல்லுகளை, டெபல்ஸ் வந்து சொல்றது, கொஞ்சம் பெரிய கல்லுகளையும் கொஞ்சம் சிறிய இடத்தர சைஸான கல்லையும் கொஞ்சம் மணலையும் கொஞ்சம் தண்ணி, அதாவது 4 ஐட்டத்தை கொடுத்துருக்கிறேன். பெரிய கல், சிறிய கல், மணல், தண்ணி. சொல்றேன், இந்த ஜாரை நீங்கள் உங்களுக்கு தேவையான வழியில நிரப்புங்க. நீங்க வந்து இவ்வளவு தான் நிரப்பலாம், இதுக்கு நேரம் செய்யலாம். உங்களுக்கு ஒரு ஜார் தான் தந்திருக்கு, அந்த ஜாரை நிரப்பணும் வேண்டாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருளை போட்டு நிரப்ப வைக்கிறீங்க. என்ன கருப்பொருள்னு சொன்னால், தண்ணியை 6வது நாள் போட்டு நிரப்பி இருந்தால் வேற எதையும் அங்க போடலாம்.
ஏன் தண்ணி ஃபுல்லாகிட்டா நீங்கள் அதுக்கப்புறம் என்னத்தை போட்டாலும் தண்ணி வெளியில் வரும் சரிதானே? அப்போ தண்ணி முதலாவது போட்டிருந்தால் அந்த அனுப்புறவங்களுக்கு எதுவுமே சிக்கியலாம். சரி, பெரிய கல்லை போட்டு மணலை போட்டிருந்தால் முதலாவதாக மணலை போட்டு முழுமையாக நிரப்பியாச்சு. இப்போ வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி விடலாம், மணல் உள்வாங்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி விடலாம். பெருங்கல்லோ சிறுகல்லோ இப்போ கூடலாம். என்னதை சொல்ல விளக்கினவர் என்று சொன்னால் நீங்கள் அநேகமாக பார்த்துருக்கீங்க யூடியூப்ல. இங்க பெரிய கல்ன்றது மிக முக்கியமான விடயங்கள் உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு நாள்லையும். இந்த இடைநிலை கல்ன்றது 2ஆம் தரமான முக்கியங்கள், மணல் என்பது 3ஆம் தர முக்கியங்கள், தண்ணி என்பது உங்களுக்கு இருந்தால் நல்லா இல்லாட்டிலும் பார்க்கலாம். அப்ப இப்ப அந்த ஜாரை நீங்க மெட்ட மேல நிரம்பி பாருங்க. பெரிய கல்ல முதல் போட்டு ஜார் நிரம்பி, இப்ப சார் ப்ரொஃபஸர் இருக்கிற இந்த ஜார் நிரம்பிட்டு தான் நிரம்பிட்டு உங்களோட 16 மணி நேரம் நிரம்பி. ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் இருக்கு. இதுக்குள்ள நீங்க இப்ப அந்த சின்ன கல்ல போடலாம், போட்டு குளிக்கிறீங்கன்னா அதுக்குள்ள போகும். இனி மணலை கொஞ்சம் போட்டு குளிக்கிறா கொஞ்சம் மணலும் போகும். இனி ஒரு கொஞ்சம் தண்ணி ஓடினா சொட்டு தண்ணியும் போகும். இந்த நீங்கள் அந்த என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்க தானே, எனக்கு ஸ்கிரீன் டைம் வேணும்னு சொல்லி அந்த ஸ்கிரீன் டைம் சுத்த விஷயமா தான் இருக்கும். இது பெரிய கல் மாதிரி இருக்குது. இப்ப ஸ்கிரீன் டைம் 16 மணிக்கெல்லாம் ஃபுல்லா ஆரம்பிக்கிறது ஸ்கிரீன் டைம். பிறகு வேற ஒரு வேலையும் செய்யலாம். சின்ன கல்லுல இல்லை, மெட்ட கல்லுல ஒன்றுமே இல்லை. பெரிய கல் போடுற இடத்துல தண்ணியை போட்டாச்சு. இப்ப யாருக்குள்ள வேறு எதையும் போடுறதுக்கு இல்லை, நேரம். ஆகவே இதை என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் முக்கியமான மாணவர்களாக இருந்தால் அவங்களோட கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி அதுக்கு இடையில வார சிலர்களுக்கு தான் இந்த சிறிய கல்லை போடணும். அதாவது இந்த கல்வி சாரா சில நீங்க அத்லெட்டிக்ஸ் செய்வீங்க, மியூசிக் செய்வீங்க, டான்ஸ் செய்வீங்க, அப்படியானது. அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் உடற்பயிற்சி சார்பானது. சில சமூகங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி தொடக்கம் 6 மணி நிச்சயமா கிரவுண்ட் நினைப்பாங்க. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பழக்க வழக்கம். அது ஒரு முக்கியம். அதுக்கு பிறகு அந்த தண்ணி, அந்த சொட்டு தண்ணி விட்டமே, அது மாதிரி தான் நம்மளோட இந்த டிவி பார்க்கறது, கம்ப்யூட்டர் பார்க்கறது, மானிட்டர் பார்க்கறது, இதெல்லாம் போடணும். மாறி செய்வீங்கன்னு சொன்னால் நீங்க அந்த 16 மணி நேரத்தை மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்வீங்கன்னு தான் அர்த்தம். ஆகவே திரும்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு நோட் புக் கொண்டு 16 மணி நேரத்தை நான் இப்படி செய்ய போறேன் என்றதை நீங்கள் உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ளுங்க. வேணுமென்னா உங்களை மேசைக்கு வந்து கொட்டுங்க, வேணுமென்னா அம்மாட்ட அப்பாட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் உங்களோட அக்கா அண்ணன் கவிதை சொல்லுங்க, நான் நீ இப்படித்தான் செய்ய போறேன் சொன்னால் தான் அவங்க இருப்பாங்க. ஒட்டி வச்சுதான் செய்ய உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். செய்து பாருங்க, உங்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசத்தை காணுங்க. இறுதியா என்னுடைய தகப்பனர் எனது வீட்டில் ஒரு ரூமில், அந்த வீட்டில் சைடில் ஒரு சும்மா 10 பேர் போட்டிருக்கணும். அதில் ஒரு பிளாக் போர்டு, அந்த பிளாக் போர்ட் செய்யலையே அவர் ஒரு அநேகமான அப்பா லெவலில் அநேகமான அந்த காலத்தாக இந்த அறிஞர் அண்ணாந்த ஒரு தீவிரவாதிகள். அப்போ அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற ஒரு செடி, அது வெள்ளை பெயிண்டாலே பிளாக் போர்டில் வெள்ளை பெயிண்டாலே எழுதப்பட்டிருந்தது. அப்போ அதுக்கு அர்த்தம் கேட்டால் அது அறிஞர் அண்ணா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது சின்னங்க சொல்லப்பட்டது. அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது ஒவ்வொரு பேரும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியம். கடமை, ஆசிரியருக்கு ஒரு கடமை, பெற்றோருக்கு ஒரு கடமை, மாணவனுக்கு ஒரு கடமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை உள்ளது. அந்த கடமையை ஒழுக்கம் சார்ந்து அந்த கடமையை ஆற்றுவது என்பது கண்ணியம் எனப்படும். அந்த கடமை ஆற்ற வேண்டிய கட்டமைப்பு, ஒரு இன்னத்தை இப்படித்தான் செய்வோம் என்ற கட்டமைப்பு கூடாக செய்கிறது தான் எங்களோட கட்டுப்பாடு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது 3 இருந்தால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கடைசியில் வெற்றி தரும் என்றது அறிஞர் அண்ணா கூற்று. அது எனக்குள்ள ஆழமாக பதிஞ்சது. காரணம் எனது தகப்பன இப்ப அந்த வீடு எரிஞ்சிட்டது, இருந்திருந்தா நான் இப்போ அதை காட்டியிருக்கேன். எனவே அதிக நேரம் எடுத்து தெரியவில்லை, இத்துடன் முடித்துக் கொள்றேன். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒத்துழைச்சி போவோம். போட்டி போட்டு பிரயோசனம் இல்லை. டீச்சர் அப்படி செய்யறா சொல்லி அடிபட்டு பிரயோசனம் இல்லை.
ஆசிரியர், பெற்றோர், மாணவர் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான அகிலம் அமைப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்த அதிபர் அரசரை மீண்டும் ஒரு நன்றி கொடுக்கிறேன்.